இந்த ஒயிட் வெஜ் குருமா டிட்டோ அப்படியே ஹோட்டல்ல சப்பாத்தி கூட கொடுக்குற குருமா மாதிரியே நீங்களும் வீட்லயே செய்யலாம். கடைசியா சொல்ற இந்த ஒரு குட்டி டிப் மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார்ல 1/4 கப்பு தேங்காய், 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, 10 முந்திரி பருப்பு, கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கர்ல 1 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து சூடானதும் ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். ஸ்லைஸ் பண்ண ஒரு வெங்காயம் சேர்த்து வதக்கி விடுங்க. வெங்காயம் கண்ணாடி மாதிரி வதங்கினதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து கலந்து விடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் நறுக்குன ஒரு பெரிய கேரட், 5-6 பீன்ஸ், 1/4 கப் பச்சை பட்டாணி, ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கலந்து விடுங்க. இது கூடவே நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காய் விழுது சேர்த்து கலந்துட்டு 1/2 கப்பு தண்ணி, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு கொதி வரட்டும். கொதிச்சதும் 1/4 கப் காய்ச்சி ஆற வச்ச பால், கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்து குக்கரை மூடி 2 விசிலுக்கு மீடியம் ஃப்ளேம்ல குக் பண்ணுங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் கலந்துட்டு சுட சுட சப்பாத்தி கூட சர்வ் பண்ணுங்க. சூப்பரா இருக்கும்.